السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على المرسلين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين آمنوا والذين هاجروا وجاهدوا في سبيل الله உலாஇக யர்ஜூன ரஹ்மத்தல்லாஹ். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கை என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டு வருகின்றோம். அதில் நேற்றைய தினம் இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடமிருந்து போருக்கான அனுமதியை அல்லாஹ் வழங்கியதற்கு பின்னால் கிட்டத்தட்ட 8 படைப்பிரிவுகளை, அதாவது 8 முறை குறைஷிகளுடைய அந்த வியாபார கூட்டத்தை அட்டாக் செய்ததில் 7 முறை எந்த ஒரு சண்டையும் இல்லாமல் கடைசியாக ஒரே ஒரு முறை மட்டும் ஒருவரை கொலை செய்து இருவர்களை கைதிகளாக பிடித்து அவர்கள் விட்டு சென்ற கொஞ்சம் பொருட்களை கனீமத்தாகவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படை திரும்பி வந்தது. இதை குறித்து அல்லாஹு தஆலா பாராட்டி பேசியிருப்பதையும் நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம். இதுவரைக்கும் போருக்கான அனுமதி வழங்கப்பட்டது. இதை தொடர்ந்து போர் உங்கள் மீது கடமை என்று அல்லாஹு தாலா கடமையாக்கிவிட்டான். அது தொடர்பான வசனங்கள் அல்லாஹு தாலா தொடர்ச்சியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதாவது மீண்டும் ஒரு முறை யோசனையில் வைத்துக் கொள்ளுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து இருக்கக்கூடிய நேரத்தில் குறைஷி மக்கள் யூதர்களுக்கு கடிதம் எழுதுகின்றார்கள். யூதர்களே, நீங்கள் அந்த மக்களோடு போர் தொடுக்க வேண்டும் முஸ்லிம்களிடத்தில், இல்லை என்றால் நாங்கள் உங்கள் மீது போர் தொடுப்போம், உங்களுடைய பெண்களுடைய கருப்புக்களை சூறையாடுவோம் என்றெல்லாம் அந்த கடிதத்தில் மிரட்டப்பட்டு இருந்ததற்கு தோதுவாக இப்போ அல்லாஹும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு போருக்கான அனுமதியை வழங்கினான். அதனுடைய முதல் நடவடிக்கையாகத்தான் வியாபாரம் செய்துவிட்டு செல்லக்கூடிய அந்த கூட்டத்தை, வியாபார கூட்டத்தை பொருளாதார நெருக்கடியின் மூலமாக அவர்களை அடிப்பதை அல்லாஹு தஆலா அனுமதி தந்தான். இப்படித்தான் 8 முறை அட்டாக் ஆனது. இதற்கு பின்பு அல்லாஹு தஆலா சில வசனங்களை இறக்கி பேசுகின்றான். இந்த வசனங்களில் ஒரு சிலதை மாத்திரம் நான் சொல்றேன், ஏன்னா தொடர்ச்சியாக சென்றால் நிறைய நேரம் இதில் செலவாகும். சூரத்துல் பக்ராவில் நீங்கள் பார்க்கலாம், வக்துலூஹும் ஹைஸு ஸகிஃப்துமூஹும், அவர்களை நீங்கள் எங்கு பார்த்தாலும் அவர்களோடு நீங்கள் போர் புரியுங்கள். கிதால் என்ற வார்த்தையை கொண்டே அல்லாஹ் பேசுறான். நேற்றைய தினம் என்ன சொன்னேனோ அதுதான். யுஜாஹிதூன என்று அல்லாஹ் பேசல. இப்ப இங்க ஜிஹாது செய்யுங்கள் என்று இந்த ஜிஹாத் என்ற வார்த்தையை கொண்டு பேசாமல் கிதால், வக்துலூஹும், அவர்களோடு நீங்கள் போர் புரியுங்கள், ஹைஸு ஸகிஃப்துமூஹும், அவர்களை எங்கு நீங்கள் பார்த்த போதிலும், வ அஹ்ரிஜூஹும் மின் ஹைஸு அஹ்ரஜூக்கும், மக்காவை விட்டு உங்களை அவர்கள் எப்படி வெளியேற்றினார்களோ அதே போன்று அவர்களையும் நீங்கள் வெளியேற்றுங்கள். வல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், நீங்கள் செய்யக்கூடிய இந்த கொலைகள் ஒன்றும் பெரிதல்ல, அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய கலகத்தை விடவும். எனவே கலகம் செய்வதுதான் கொலையை விட மிகவும் கடினமானது, கொடுமையானது. வலா துகாத்திலூஹும் இன்தல் மஸ்ஜிதில் ஹராமி ஹத்தா யுகாத்திலூக்கும் ஃபீ, ஆனால் நீங்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்தால் அவர்கள் உங்களோடு போர் தொடுக்காத வரைக்கும் நீங்கள் அவர்களிடத்தில் போர் தொடுக்க வேண்டாம். மஸ்ஜிதுல் ஹராம்ல மட்டும் இந்த சட்டம். ஆனா நீங்க மஸ்ஜிதுல் ஹராம்ல இருக்கும் போதும் அவங்க உங்ககிட்ட போருக்கு வராங்கன்னா அங்கேயும் நீங்க சும்மா நிற்க வேண்டியதில்லை, திருப்பி அடிங்க என்று அல்லாஹ் பேசுகின்றான். ஃபஇன் காதலூக்கும் ஃபக்துலூஹும், நீங்கள் அவர்களோடு போரிடாமல் ஒருவேளை பின்வாங்கினாலும் அவர்கள் உங்களோடு போர் தொடுக்கவே செய்வார்கள். குறைஷிகளுடைய எண்ணம் என்ன என்பதை மிக தெளிவா அல்லாஹ் தஆலா கொண்டுட்டே வரான். பின்பு அல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தையை பாருங்க, கதாலிக ஜஸாஉல் காஃபிரீன், இதுதான்
இறை மறுப்பாளர்களுக்கான கூலியாகும் என்று அல்லாஹ் பேசுகிறான். இதை ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அல்லாஹ் இரு வகையாக தண்டிப்பான். ஒன்று, நேரடியாக அவனே அதாபை கொண்டு தண்டிப்பது. ஆது சமூகம், சமூது சமூகத்தை அல்லாஹு தஆலா அழித்ததை போன்று. மற்றொன்று, இருக்கக்கூடிய முஸ்லிம்களை முஃமின்களை கொண்டு இறை மறுப்பாளர்களின் போரை கொண்டு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தண்டனை கொடுப்பது. இப்ப அல்லாஹ்வே அதை நேரடியா பேசுறான். கஸாலிக ஜஸாஉல் காஃபிரின், இறை மறுப்பாளர்களுக்கு இதுதான் கூலியாக இருக்கும். மேலும் அடுத்தடுத்த வசனங்களில் அல்லாஹ் பேசக்கூடிய உன்னிப்பான வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும். வகாத்திலூஹும் ஹத்தா லா தகூன ஃபித்னத்து வ யகூன தீனு லில்லாஹ். இந்த ஃபித்னாவாதிகளோடு, இந்த குழப்பவாதிகளோடு நீங்கள் போர் புரிவதிலிருந்து நீங்கிவிட வேண்டாம். இந்த போர் எதற்காக? வயக்கூன தீனு லில்லாஹ், அல்லாஹுக்காகவே இந்த மார்க்கம் உரிய முறையில் ஆகும் வரைக்கும் நீங்கள் போர் புரிவதிலிருந்து பின்வாங்காதீர்கள். போர்ல இருந்துகிட்டு இருங்க, அதுல கண்டினியூவோட நீங்க இருங்க. ஃபஇனின் தஹௌ ஃபலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன். இந்த தொடர்ச்சியாக இந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்க்கலாம். இதே போன்ற அல்லாஹு தஆலா சூரா முஹம்மதிலும், இப்பதான் நம்ம தஃப்சீர்ல ஃபஜ்ர்ல கடந்து வந்தோம். சூரா முஹம்மதுடைய 4வது வசனம் முதல் 7வது வசனம் வரைக்கும் உங்களுக்கு நினைவு இருந்தால் ஒரு நினைவை நான் காட்டுகின்றேன். நீங்கள் போருக்காக சென்றால் அங்கு நீங்கள் கைதிகளை பிணை கைதிகளாக பிடித்தால் பலமான கட்டை கொண்டு அவர்களை கட்டுங்கள். இன்ஷா அல்லாஹ் வழமையாக தஃப்சீரை கேட்டவர்களுக்கு இது நினைவு இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நீங்க அவர்களை பலத்த கட்டு போட்டு நீங்கள் கட்டுங்கள், பிணை கைதிகளை கட்டுங்கள். அதே போன்று அவர்களிடத்தில் பின்பு எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? பிணை தொகையை வாங்கி கொண்டு அவர்களை நீங்கள் விடுவிக்கலாம், அல்லது பிணை தொகை எதுவும் இல்லாமல் அவர்களை நீங்கள் அடிமைகளாக வைத்துக் கொள்ளலாம் என்பதையும் சூரா முஹம்மதில் 4 முதல் 7 வசனம், அதே போன்று 20வது வசனத்திலும் அல்லாஹு தஆலா இதை பேசி இருப்பதை சமீபமாகத்தான் நாம் 1.5 மாதங்களுக்கு முன்னால் இந்த தஃப்சீரை கடந்து வந்தோம். எனவே அந்த வசனங்களையும் நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ இந்த வசனங்களை எல்லாம் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஃமினால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். மிக சமீபமாக ஒரு மிகப்பெரிய போர் நிகழப் போகின்றது என்று யோசித்துக் கொள்ள முடியும். இந்த போர் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது என்பதும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த போரில் நீங்கள் சிலர்களை கைதிகளாக பிடிக்கப் போகிறீர்கள் என்பதையும் அல்லாஹு தஆலா முன்னறிவிப்பு செய்கின்றான். அப்படி பிணை கைதிகளாக அவர்களை நீங்கள் பிடித்தால் அவர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா பேசிட்டான். இன்னும் போர் நடக்கல, ஆனா போருக்கு முன்னதாகவே போரினுடைய ஒழுங்குமுறைகள், அந்த கைதிகளை நீங்கள் பிடித்தால் அவர்களிடத்தில் என்ன செய்வது, எப்படி நடந்து கொள்வது என்ற விஷயத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா இந்த இடங்களில் பேசுவதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த 8 அட்டாக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா இறக்கிய வசனங்கள். இதே நேரத்தில் தான் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு, நல்லா கவனிச்சுக்குங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 16 நாட்கள் கழித்து இப்பதான் நம்ம 2வது வருஷத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் மீதி எவ்வளவு தூரம் போக முடியும்ன்றது தெரியல. எவ்வளவு தூரம் செல்ல முடியுமோ இன்ஷா அல்லாஹ் செல்லலாம். இப்ப 2வது வருஷம் நடக்குது, ஹிஜ்ரி 2வது வருடம். இந்த 2வது வருடம் ஷாபான் மாதத்தில் தான், அதாவது ரமலானுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மாதத்தில் தான் கிப்லாவும் மாற்றப்பட்டது. நல்லா கவனிக்கணும் இந்த இடம், இதெல்லாம் விட்டுட்டு போனா சப்ஜெக்ட் புரியாது. கிப்லா மாற்றப்பட்டது. பைத்துல் முகத்தஸை நோக்கி தொழுது கொண்டிருந்த முஃமின்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான், நீங்கள் கிப்லாவின் பக்கம் திரும்பி விடுங்கள். இப்ப இந்த கிப்லா மாற்றப்பட்டது இந்த நேரத்தில் நடந்தது. மிகப்பெரிய ஒரு முன்னறிவிப்பு நமக்கு தெரிந்துவிட்டது. எவர்களெல்லாம் இஸ்லாத்தில் நயவஞ்சகத்தை பரப்பலாம் என்று முனாஃபிகீன்களாக வந்து இஸ்லாத்தை ஏற்று இருந்தார்களோ, எந்த யூதர்கள் எல்லாம் ஒப்புக்கு சப்பாவாக முஸ்லிம்களோடு முஸ்லிம்களை போன்று மேலோட்டமாக மேலாடை அணிந்து கொண்டு இது போன்று நடந்து கொண்டு இருந்தார்களோ, இவர்கள் யார் என்பது இந்த கிப்லா மாற்றத்தில் தெரிந்துவிட்டது. அதே போன்று பலவீனமான முஸ்லிம்கள், உயிருக்கு பயந்து இவர்களோடு இருந்தால் நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் என்று இவர்கள் பேருக்காக முஸ்லிம்களாக இருந்தார்களோ, அவர்கள் யார் என்று தெரிந்துவிட்டது. மோசடி செய்யக்கூடியவர்கள் யார் என்று தெரிந்துவிட்டது. துரோகம் இழைக்கக்கூடியவர்கள் யார் என்று எல்லாமுமே இந்த கிப்லாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றும் போது அவர்கள் எல்லாம் பின்வாங்கி விட்டார்கள் இந்த கிப்லாவுடைய விஷயத்தில். இப்ப தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு, அல்லாஹு தஆலா இந்த மார்க்கத்தை தூயதாக மாற்றிவிட்டார். நபி அவர்களோடு இருப்பவர்கள் யார்,
நபி அவர்களுடைய சொல்லுக்கு கட்டுப்படாமல் எவர்கள் நயவஞ்சகத்தில் இருக்கிறார்கள், மோசடியில் இருக்கிறார்கள், துரோகத்தில் இருக்கிறார்கள் என்பதை இந்த கிப்லாவை வைத்து அல்லாஹ் தஆலா காட்டிவிட்டான். இதிலிருந்து நமக்கு மிக தெளிவாக ஒரு விஷயம் புரிய வருகின்றது. கிப்லாவை காட்டக்கூடிய, கிப்லாவின் பக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பிய இந்த நொடியில் இருந்து அல்லாஹு தஆலா மிக அழகான ஒரு முன்னறிவிப்பு செய்துவிட்டான். இந்த திசையில் எது இருக்கின்றதோ இந்த ஆட்சி அதிகாரத்தை நீங்கள் விரைவில் கைப்பற்ற போகிறீர்கள். இதுதான் அதனுடைய முன்னேற்பாடு. இந்த முன்னறிவிப்பு அல்லாஹ் ஆலம், அல்லாஹ் மிக அறிந்தவன். ஆனா அல்லாஹு தஆலா மிக தெளிவாக காட்டுகின்றான். இந்த கஅபாவை கொண்டு, கஅபாவினுடைய ஆட்சியை, காபத்துல்லாவினுடைய சாவி, அந்த பொறுப்பு, அந்த ஆட்சி உங்களை கொண்டு வந்து சேரப்போகின்றது என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே மிக தெளிவாக அல்லாஹு தஆலா காட்டுகின்றான். இதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அதே போன்று இந்த கிப்லாவினுடைய திசை திரும்புதலில் இருந்து முஸ்லிம்கள் இது நாள் வரைக்கும் இருந்த முஸ்லிம்கள் அல்ல, இன்று முதல் ஒரு மிகப்பெரிய புதிய அத்தியாயத்தை இந்த முஸ்லிம்கள் தொடரப் போகின்றார்கள், எழுதப் போகின்றார்கள். இவர்களுடைய வரலாறு வேறாக மாறப்போகின்றது என்பதையும் இந்த கிப்லாவினுடைய மாற்றத்திலிருந்து அல்லாஹு தஆலா நமக்கு தெளிவாக புரிய வைத்து விட்டான். மேலும் இனி நடக்க இருக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளிலும் தூய முஸ்லிம்களுடைய வேலை மாத்திரமே தேவைப்படுகின்றது. மனதிற்குள் வஞ்சகத்தை வைத்துக் கொண்டு வெளிப்படையாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய எந்த தேவையும் மார்க்கத்திற்கு தேவையில்லை என்பதை அல்லாஹு தஆலா இந்த இடத்திலிருந்தே கழற்றிவிட்டான். ஷாபான் மாதத்தில் இது நடந்தது. அடுத்த மாதம் ரமலானில் தான் பத்ர் நடந்தது. சொல்றது விளங்குதா? ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷாபானில் கிப்லாவினுடைய திசை மாற்றம் நடந்தது. அடுத்த மாதம் ரமலானில் தான் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் களத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்கள். இஸ்லாத்தினுடைய முதல் போராக, மிகப்பெரிய போராக அது உருவெடுத்தது. அல்லாஹு தஆலா அதில் வெற்றியையும் கொடுத்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இப்போ விஷயத்துக்கு வாங்க. ஏற்கனவே நேற்றைய தினம் நான் சொன்னேன், நபி அவர்கள் 8 படைப்பிரிவுகளை, அதில் 4 நபி அவர்கள் கலந்தார்கள், 4 நபி அவர்கள் கலக்கல. இதுல 7வது ஒரு வியாபார கூட்டத்தின் மீது அட்டாக் செய்வதற்காக போனாங்களே, துல் உஷைரா. இந்த துல் உஷைரா மக்காவில் இருந்து கிளம்பி மதீனா வழியாக ஷாமுக்கு செல்ல போகும்போதுதான் அட்டாக் பண்ண போனாங்க. ஆனா இவர்கள் செல்வதற்கு முன்னால், முஸ்லிம் படைப்பிரிவுகள் செல்வதற்கு முன்னால் அவங்க போயிட்டாங்க ஷாமுக்கு. அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. இப்ப போனவங்க வியாபாரம் செஞ்சுட்டு கண்டிப்பா இதே வழியா தான் திரும்பி வரணும். இந்த தினத்திற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருந்தார்கள். ஒரு தலைவருடைய நுட்பமான நடவடிக்கையை பாருங்க. இந்த இடத்துல காத்திருந்தார்கள். எப்ப அவங்க திரும்பி வருவாங்க, எப்படியும் வரத்தான் போறாங்க. இப்ப இவங்க எப்ப திரும்பி வர போறாங்க அப்படின்றதுக்காக தொல்ஹத் இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சயீத் பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும், இந்த இருவர்களையும் இந்த உஷைரால நம்ம கிட்ட தப்பிச்சிட்டு போனாங்களே, அவங்க எப்ப திரும்பி வர போறாங்க அப்படின்றத ஹௌரா என்ற இடத்துல போய் நீங்க நின்று எனக்கு செய்தி சொல்லுங்க. அங்கிருந்து அவங்க திரும்பிட்டாங்களா, திரும்புற நேரம் தான் இது, ஷாமில் இருந்து திரும்பக்கூடிய நேரம். அவங்க திரும்பிட்டாங்களான்னு சொல்லி நீங்க ஹௌரால போய் நின்றுகிட்டு பாருங்க. அவங்க கிளம்பிட்டாங்கன்னா எனக்கு வேகமா வந்து மதீனால செய்தி சொல்லுங்க என்று இவ்விருவர்களையும் அனுப்பி வைத்தார்கள். இதே போன்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்திருந்த அந்த செய்தி வருகின்றது. அபூ சுஃபியானுடைய தலைமையில் மிகப்பெரிய வியாபாரம் செய்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1000 ஒட்டகங்கள் இருக்கின்றது. அதே போன்று 50,000 தங்க நாணயங்களுக்கு அதுக்கு ஈக்குவலான வியாபார பொருட்கள் அவர்களிடத்தில் இருக்கின்றது. ஆனால் இவ்வளவு பெரிய சொத்தை பாதுகாப்பதற்காக வெறும் 40 மக்கள் மட்டுமே வந்து கொண்டிருக்கிறார்கள் வியாபாரம் செய்து கொண்டு என்று சொன்னதும், இந்த செய்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைத்ததும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொது அறிவிப்பை அன்சாரிகளிடத்திலும் முஹாஜிர்களிடத்திலும் வைக்கிறார்கள். அல்லாஹு தாலா இந்த பொருளை உங்களுக்கு ஹலாலாக்கி இருக்கின்றான், கிளம்புங்கள். யார் யார் வரீங்களோ கிளம்பி வாங்க, நாம போலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவிப்பை எல்லோருக்குமானதாக எல்லாரையும் வலுக்கட்டாயமா கூப்பிடல. ஏற்கனவே நாம் கண்டு வந்த 8 படைப்பிரிவு மாதிரி தான் இந்த 9வது நபி அவர்கள் தயார் செய்யறாங்க.
ஆனா இந்த விஷயம் எப்படி இருக்கு தெரியுமா? நபி அவர்கள் 8 முடிஞ்சு போச்சு, 8க்கு பின்னாடி 9வது இந்த 1. நபி அவர்களுடைய திட்டமும் நோக்கமும் வியோகமும் என்ன? பொருளாதார நெருக்கடியை கொடுத்தால் குறைஷி மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் உண்டாகும், லாச சந்திப்பாங்க, கடுப்பாவாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய உள்ளத்தில் பயத்தை விதைக்க வேண்டும் என்பதுதான் நபி அவர்களுடைய உன்னிப்பான நோக்கம். பெருசா 2 பேர் சந்திச்சு போர் செஞ்சுக்கணும்ன்றது இல்ல, வியாபாரத்துல அடிக்கணும், இதுதான் நோக்கம். ஆனா அல்லாஹு தாலா பார்த்தா, என்ன நீங்க எப்ப பாரு சின்னதா வியாபாரம் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மோதுங்க இந்த தடவை பெருசா ஆவுறதாகட்டும். இதுக்கு பிறகு முஸ்லிம்கள் என்றால் யார் என்று ரோம், பாரசீகம், கிஸ்ரா வரைக்கும் பேச வேண்டும் என்று அல்லாஹு தஆலா முடிவு செய்து விட்டான். இது ஆரம்பத்தில் நபி அவர்களுக்கே புரியல. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு அழைப்பை விடுக்கிறாங்க, யாரெல்லாம் வரீங்களோ வாங்க. இப்படி சொன்னதும் கிட்டத்தட்ட 313 அல்லது 314 317 சஹாபாக்கள் ஒன்று கூறுகிறார்கள். ஹஸ்ரஜ் என்ற கிளையில் இருந்து மட்டும் அன்சாரிகள் 170 பேர் வருகிறார்கள். பொதுவான அன்சாரிகள் கிட்டத்தட்ட 61 பேர் வராங்க. முஹாஜிரீன்கள் 83 அல்லது 84 பேர் இருக்கிறாங்க. இவங்க ஒட்டுமொத்தமா சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்ப போறாங்க. 1000 ஒட்டகங்கள், 50,000 தங்க நாணயங்கள் மதிப்பிலான வியாபார பொருட்கள், வெறும் 40 பேர் அதற்கு பாதுகாப்பாக வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வியாபார கூட்டத்தை, அந்த வியாபார பொருட்களை எடுப்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழக்கமா இந்த 8 படைப்பிரிவு எப்படி கிளம்புச்சோ அதே மாதிரி கிளம்புறாங்க. அதே போன்று வெள்ளை கொடியை ஏந்தி கொண்டிருந்தார்கள். இந்த முறை கொடியை முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்துறாங்க. வயசு 15 வயசு. 15 வயதில் கொடியை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கொடுக்கறாங்க. தனக்கு பகரமாக ஹலீஃபாவாக அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமிக்கிறாங்க, கண் தெரியாதவர். இப்ப இந்த விஷயத்துல கவனிங்க, 4 முறை நபி அவர்கள் இருந்து கொண்டு மற்றவங்களை அனுப்பி வச்சாங்க. ஒட்டுமொத்தமா 8 முறையும் ஒவ்வொருத்தர்கிட்ட கொடியை கொடுத்தாங்க. 4 முறை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருவர்களை ஹலீஃபாவா நியமிச்சாங்க. ஆனா எந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலையும் ஏன் என்கிட்ட இருந்து பொறுப்படுத்தி இந்த தடவை அவருக்கு கொடுத்தீங்க, ஏன் இந்த முறை அவரை நிப்பாட்டினீங்க, ஏன் கொடியை அவர்கிட்ட கொடுக்குறீங்க, ஏன் ஹலீஃபாவா இந்த முறை அவரை நியமிக்கிறீங்க, ஒருத்தர் கூட கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பொறுப்பை கொடுத்தார்களோ அதை சரியாக செய்தார்கள், எந்த பொறுப்பிலிருந்து மாற்றினார்களோ அதை அழகாக விலகி கொண்டார்கள். இப்படி இருக்கணும் பொறுப்புதாரிகள். இது பொறுப்புதாரிகளுடைய விஷயம். எப்போது நம்முடைய வேலை முடிந்து அடுத்தவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்களோ அழகானவர்கள் செய்யுங்க, நீங்க செய்யுங்க. எந்நேரமும் அல்லாஹ்வினுடைய அடிமையாக இதே விஷயத்திற்கு நான் வேலை செய்து கொண்டே இருப்பேன் என்பதை ஒவ்வொரு சஹாபாக்களும் எவ்வளவு தெளிவா காட்டுறாங்க பாருங்க. கொடி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு சஹாபாக்கள் இடத்தில் கொடுக்கப்பட்டது. 4 முறை ஒவ்வொரு முறை ஹலீஃபா, இப்ப 5வது முறை போறாங்க. 5 ஹலீஃபாக்களை ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு சஹாபாக்களை ஹலீஃபாவாக நபி அவர்கள் நியமிக்கிறாங்க. யார்கிட்டையும் எந்த கள்ளம், கபடம், குரோதம், வஞ்சகம், ஏன் மாத்துறீங்க, ஏன் என்கிட்ட கொடுத்தீங்க, ஏன் இப்ப மாத்துறீங்க, எந்த கேள்வியும் இல்லை. எப்போது பொறுப்பு அல்லாஹ்வின் புறத்தில் இருந்தும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புறத்தில் இருந்தும் இந்த மார்க்கத்திற்காக, தீனுக்காக பொறுப்பு கொடுக்கப்பட்டதோ அதை ஏற்றார்கள். எப்போது நபி அவர்கள் மாற்றினார்களோ அதை மனமும் வந்து விட்டு கொடுத்தார்கள். இது சஹாபாக்களுடைய பண்பு. இப்ப இந்த முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை கொடியை முஸ்அப் பின் உமைர், ஒரு டீனேஜ் இளைஞர், அவரிடத்தில் கொடுக்கின்றார்கள். நம்மளுடைய பொறுப்புதாரிகள் ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் நம்ம பார்க்கிறோம், 7 பேர் 10 பேர் கொண்ட குழுவாக இருந்தால் ஒரு 4 பேர் கூட இளைஞர் அதுல இருக்க மாட்டாங்க, எல்லாம் above 50 above 60. அதே மாதிரி அந்த பொறுப்பில் இருப்பவர்களை நாம் பார்க்கிறோம். பொதுவாக அவர்கள் ஒரு செல்வந்தர்களாக இருப்பார்கள். வேலை கீழே வெளிநாட்டுக்கு போய் எல்லாம் முடிச்சுட்டு வந்து செட்டில்மெண்டாய் வீட்டோடு அமர்ந்து இருப்பவர்களாக இருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேலை செய்பவர்களை பார்த்து, அதற்கு தகுதி இருப்பவர்களை பார்த்து பொறுப்பு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். நாம் பார்க்கக்கூடிய தகுதி செல்வம் இருக்கணும், வயசுல பெரியவரா இருக்கணும், அதுக்கு பிறகு அவர் செட்டில்மெண்டோட அமர்ந்தவரா இருக்கணும். இது இல்லை நபி அவர்கள் பார்த்தது. இளைஞர்களிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுப்பு கொடுக்கின்றார்கள். இதுக்கு பிறகாவது
ஒவ்வொரு பள்ளி வாசல்களிலும் 7 பேர் கொண்ட 8 பேர் கொண்ட 10 பேர் கொண்ட குழு இருந்தால் சரிபாதியாக இளைஞர்கள் இருக்க வேண்டும். 30 வயதிற்கு கீழாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் பொறுப்பில் இருந்தால் அவர்களுடைய வேலை வேகமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடியை முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கொடுத்தார்கள். அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக நியமித்தார்கள். இந்த படையை கொண்டு சென்றார்கள். இந்த படையை பொதுவாக 2ஆக பிரித்தார்கள். முஹாஜிரின்களுக்கு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமைத்துவமாக ஆக்கினார்கள். இந்த பக்கம் அன்சாரிகளுக்கு ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலைமைத்துவமாக ஆக்கி படையை கொண்டு செல்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே இந்த 313 பேர்களுக்கும் பொதுவான படை தளபதியாக இருந்தார்கள். வழிநடத்தி கொண்டு சென்றார்கள். இப்ப இதுவரைக்கும் இப்படியே படை முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. செல்லக்கூடிய நேரத்தில் இப்ப இந்த படை இப்படியே போய்கிட்டு இருக்கு. இப்ப அந்த அப்படியே வியாபாரத்துக்கு வாங்க, வியாபார கூட்டம் ஷாமில் இருந்து வியாபாரம் செய்து கொண்டு வருகிறார்கள். அபூ சுஃபியான் 1000 ஒட்டகங்கள் 50,000 தங்க நாணயங்களுக்கு மதிப்பிலான வியாபார பொருட்களோடு 40 பேர் அவங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. அபூ சுஃபியான் மிகுந்த புத்திசாலி. இப்ப அவருக்கு ஏற்கனவே 8 முறை அட்டாக் நடந்திருக்குன்னு தெரியும். ஷாமுக்கும் மக்காவிற்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த மதீனாவினுடைய பாதை பாதுகாப்பான பாதை இல்லை என்பதை மிக தெளிவாக உணர்ந்திருந்தார். அப்போ இவ்வளோ பெரிய வியாபார பொருட்களோடு நம்ம போறோம், எப்போ வேண்டுமானாலும் இந்த முஸ்லிம்கள் வந்து நம்மை தாக்கலாம் என்ற ஒரு தெளிவு அபூ சுஃபியானுக்கு தெளிவாகவே இருந்தது. அப்ப அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா, விசாரிச்சுக்கிட்டே வரார் வழி ஃபுல்லா. எங்கேயாவது புதுசா யாராவது படை இருக்குதா, எங்கேயாவது முஹம்மதுடைய படையை பார்த்தீங்களா, யாராவது தாக்க வந்துகிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பி தன்னுடைய இந்த வியாபார கூட்டத்துக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் மக்காவரை எப்படி கொண்டு செல்வது என்பதில் மிகுந்த தெளிவோடு விசாரித்து கொண்டே வந்தார். இந்த தெளிவில் அவர் வெற்றி அடைந்தார். இதே போன்று அவர் அனுப்பிய ஆள் வந்து சொன்னது, முஹம்மத் இந்த படையை, இந்த வியாபார கூட்டத்தை தடுப்பதற்காக, மறிப்பதற்காக, இடைமறிப்பதற்காக கிட்டத்தட்ட 300 பேர்களோடு கிளம்பி இருக்கின்றார். அநேகமாக பத்ருக்கு அருகாமையில் உங்கள் அவரை நெருங்குவார் என்று அந்த செய்தி வருகின்றது. இது தெரிஞ்சதுமே அபூ சுஃபியான் முன்னெச்சரிக்கையாக தன்னுடைய ஒட்டுமொத்த பாதையையும், பிரதான பாதையை மாற்றிவிட்டு வேறு வழியாக, கடற்கரை வழியாக அவர் மக்காவை நோக்கி புறப்பட்டு விட்டார். ஆனா இந்த முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரபல்யமான பாதையில் பயணம் செய்து சென்றார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த படையை பிடிக்க போறாங்க. அந்த வியாபார கூட்டம் நபி அவர்கள் வராங்கன்றது தெரிஞ்சுக்கிட்டு பாதையை மாற்றிக்கொண்டு மக்காவை நோக்கி போகுது. போகக்கூடிய வழியிலேயே அபூ சுஃபியான் ஒரு லெட்டர் எழுதுறார் மக்கா வாசிகளுக்கு. லெட்டர் எழுதி வேகமா கொடுத்து அனுப்புறார். அந்த லெட்டர்ல உங்களுடைய இந்த வியாபார பொருட்கள் இதை இடைமறித்து பிடுங்குவதற்காக, பறிமுதல் செய்வதற்காக, எடுத்துக்கொள்வதற்காக முஹம்மதுடைய படையும் முஸ்லிம்களும் கிளம்பி வந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வியாபார பொருட்கள் உங்களை வந்து அடையும் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. தயவு செய்து கிளம்பி வந்து இந்த வியாபார கூட்டத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தற்காப்பு கொடுங்கள் என்று லெட்டர் எழுதி வேகமா அனுப்புறார். இந்த லெட்டர் போய் சேர்ந்ததுமே ஏற்கனவே அப்துல்லா இப்னு ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த 8வது படை போய் மோதி பொருட்கள் போயிடுச்சு. இதுல கடுப்பாகி முஸ்லிம்களின் மீது வெறியோடு இருந்த அந்த குறைஷி மக்கள் இங்கேயும் அங்கேயும் ஓடி, என்னடா இது இப்படி தொல்லை கொடுக்கிறாரே, நமக்கு நம்ம என்னமோ நினைச்சோம், இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரே முஹம்மத் என்று அவர்கள் கடுப்பாகி வேற வழி இல்லாம எல்லோருக்கும் பொது அறிவிப்பு கொடுக்கப்படுகின்றது. முஹம்மதோடு நாம் போர் புரிந்தே ஆக வேண்டும், நம்முடைய வியாபார கூட்டத்தை நாம் பாதுகாத்தாக வேண்டும், எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி மக்காவுக்கு ஒட்டுமொத்த பொது அறிவிப்பு. எல்லாரும் கிளம்புறாங்க. கிட்டத்தட்ட 1300 பேர் சேர்ந்துட்டாங்க. யாரால போக முடியலையோ தன் சார்பாக அவர்கள் அனுப்பி வச்சாங்க. அபூலஹபால கூட அந்த போருக்கு வர முடியவில்லை. அபூலஹப் தான் கிட்ட கடன் வாங்கி இருந்த ஒருவரை என் சார்பாக நீ போருக்கு போன அனுப்பி வச்சார். இப்படி 1300 பேர் கொண்ட ஒரு படை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படையோடு போர் செய்வதற்காகவும்
தங்களுடைய வியாபார பொருட்களை பாதுகாப்பதற்காகவும் மக்காவில் இருந்து கிளம்புகின்றது. இப்போ கிளம்புறாங்க. அவங்க கிட்டத்தட்ட சொல்ல முடியாத அளவிற்கு ஒட்டகங்கள், அவ்வளவு ஒட்டகங்கள் அவங்க கிட்ட இருக்கு. அதே போன்று 600 கவச உடைகள் இருக்கின்றது, 100 குதிரைகள் இருக்கின்றது, 1300 பேர் கிளம்பி வராங்க. இப்படியே சஹாபாக்களை யோசிச்சு பாருங்க. சஹாபாக்கள் கிட்ட 313 பேரு, 70 ஒட்டகம் இருந்தது. இந்த 70 ஒட்டகத்தை, ஒரு ஒட்டகத்தை நபி அவர்கள் 3 பேருக்கு பங்கு போட்டு கொடுத்தாங்க. 2 பேர் போங்க, ஒருத்தர் கூப்பிட்டுட்டு போங்க. மறுபடியும் இப்படியே மாறி 2 பேர் உட்காருங்க, ஒருத்தர் நடந்து போங்க, 2 பேர் உட்காருங்க, ஒருத்தர் மாறி போங்க. இப்படியே நீங்கள் அதே போன்று 2 குதிரை இருந்தது. ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் 2 குதிரை. இவங்க குதிரை வீரர்களாக இருந்தார்கள். இப்ப இவங்க கிட்ட 100 குதிரைகள் இருக்கு. குறைஷிகள் கிட்ட எண்ணில் அடங்காத ஒட்டகங்கள் அவங்க கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 600 கவச உடைகள் இருக்கு. ஆயுத பலங்களோடு பயங்கரமா அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரத்தில் கிளம்பக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு கினானா என்று சொல்லக்கூடிய ஒரு கிளையோடு ஞாபகம் வருது. இந்த கினானா யாரு அப்படின்னா, மக்கத்து குறைஷிகளுக்கும் கினானா கிளையினருக்கும் ஏற்கனவே ஒரு பகை இருந்தது. அவங்க மக்காவுக்கு அந்த பக்கம் இருக்கிறாங்க. நாம இந்த பக்கம் போற நேரமா பார்த்து கினானா கிளையினர்கள் மக்காவின் மீது எங்க சூறையாடிடுவாங்களோ, போர் தொடுத்துருவாங்களோ அப்படின்ற அச்சம் வரும்போது, இந்த நேரத்தில் ஷைத்தான் சுராக்கா இப்னு மாலிக் அவருடைய உருவத்தில் தோன்றி, நீங்க தாராளமா போருக்காங்க போங்க, அவங்களால தாக்க முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவங்களும் அந்த நம்பிக்கையில கிளம்பி வராங்க. இங்க பாருங்க, எல்லா இடங்களிலும் ஷைத்தானுடைய குறிக்கோள், எல்லா இடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்ல வேண்டும் என்பதில் எவ்வளவு குறியா இருந்திருக்கிறாங்க பாருங்க. எப்பெல்லாம் கொல்வதற்காக குறைஷி மக்கள் முடிவெடுத்து பின்தங்குகிறார்களோ அப்போதெல்லாம் ஷைத்தான் கரெக்டா நிற்கிறான். இல்ல, நீங்க அவரை கொல்றதுதான் சரி, அவரை கொன்னுருங்க, இதுதான் கரெக்ட் என்று ஷைத்தான் எல்லா நேரங்களிலும் நின்றதை போன்று இங்கேயும் அவர்கள் ஷைத்தான் நிற்கிறான். இப்ப இவர்கள் கிளம்புறாங்கல்ல, இந்த படையை பற்றி அல்லாஹு தஆலா சூரத்துல் அன்ஃபால்ல பேசுறான். வலா தகூனு கல்லதீன ஹரஜூ மின் தியாரிஹிம் பத்ரா வரிஆ அன்னாஸ் வயஸுத்தூன அன் சபீலில்லாஹ் வல்லாஹு பிமா யஅமலூன முஹீத். மக்களுக்கு காட்டுவதற்காகவும் பெருமைக்காகவும் ஆராவரத்தோடு அல்லாஹினுடைய பாதையில் செல்பவர்களை தடுப்பதற்காக ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கின்றார்கள் என்ற இந்த செய்தியை, இந்த விஷயத்தை அல்லாஹு தஆலா குர்ஆனில் இறக்கி மிக தெளிவாக அவர்களுடைய அந்த ஆணவத்தை பற்றி பேசுகின்றான். இப்போ அவங்களும் கிளம்பிட்டாங்க. நபி அவர்களுடைய படை பத்ரை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அபூ சுஃபியானுடைய அந்த வியாபார கூட்டம் மக்காவை நெருங்கிடுச்சு, ஆனா வேற திசையில போயிடுச்சு. போய் இவருடைய கடிதம் போய் தான் அவங்க கிளம்பி வராங்க. இப்போ அவங்க கிளம்பி வெளியே கொஞ்சம் தூரம் வந்ததற்கு பின்னாடி வியாபார கூட்டம் சேஃபா மக்கா போய் சேர்ந்துருச்சு. மக்காவிற்கு போனதோடு மீண்டும் அபூ சுஃபியான் கடிதம் எழுதி அனுப்புறார் மக்காவினுடைய அந்த மக்களுக்கு. வியாபார கூட்டம் வியாபார பொருட்களோடு நிம்மதியாக பாதுகாப்போடு சேர்ந்தது, நீங்கள் யாரும் செல்ல வேண்டாம், திரும்பி வந்துடுங்கன்னு சொல்லிட்டாங்க. கடிதத்துல இருக்கு. அதே மாதிரி கடிதம் சேர்கின்றது. இந்த கடிதம் சேர்ந்ததுமே கடிதத்தை படிக்கிறாங்க, திரும்பி வந்துடுங்கன்னு படிக்கிறாங்க. ஆனா இதில் ஒரு கிளைஞர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் அபூஜஹல் பக்கம் நிக்கிறாங்க. ஒரே ஒரு கிளைஞர்கள் கிட்டத்தட்ட 300 பேரு போர் தேவையில்லைன்னு அபூ சுஃபியானே கடிதம் எழுதிட்டார்ல, இனிமே நாம போக தேவையில்லை என்று சொல்லி, கிட்டத்தட்ட அக்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவர் இந்த போர் தேவையில்லை என்று சொல்லி 300 பேர்களை அழைத்து கொண்டு மக்கா திரும்பி விட்டார். இப்போ மீதி 1000 பேர் இருக்கிறாங்க. இந்த 1000 பேரை அபூஜஹல் வழி நடத்துகின்றான். அதெல்லாம் இல்ல, வியாபார கூட்டம் தப்சா என்ன, நாம யாருன்றத முகம்மதுக்கு காட்டியே ஆகணும். இன்னைக்கு அவங்கள உண்டு இல்லைன்னு பார்த்தே ஆகணும். இன்னைக்கு 2ல 1 பார்த்து கதையை முடிக்காம விடுறது இல்லைன்னு சொல்லிட்டு அந்த படையை 1000 பேர்களோடு மீண்டும் அபூஜஹல் அழைத்து கொண்டு வருகின்றான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்கட்டான நிலையில மாட்டிக்கிட்டாங்க. வியாபார கூட்டத்தை அடிக்க போனாங்க. இதுவரைக்கும் நபி அவர்களுடைய பிளானிங் இப்படிதான் இருந்தது. வியாபார குழுவை அடிப்பதற்காக சென்றார்கள். வியாபார கூட்டம் வேற வழியா தப்பிச்சு போயிடுச்சு. ஆனா போன கூட்டம் கடிதம் எழுதி மக்காவாசிகளை கூப்பிட்டுருச்சு.
வராங்க 1000 பேரு. இப்ப இவங்க வழியில நிக்கிறாங்க. இப்ப நபி அவர்கள் யோசிக்கிறாங்க, 2 வழிதான், 2 ஆப்ஷன். ஒன்னு, நாம திரும்பி போயிட்டோம் அப்படின்னா வரக்கூடிய அந்த மக்காவினுடைய 1000 நபர்கள் திரும்பி போவார்கள். நேரம் திரும்பி போவாங்கன்னு சொல்ல முடியாது. நேரம் மக்காவுக்கு வந்து நம் மீது படையெடுத்து போர் தொடுப்பார்கள் என்பது நபி அவர்களுக்கு தெளிவா தெரியும். இதை செய்வாங்க, செய்ய மாட்டாங்கன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. நிச்சயமாக இதை செய்வார்கள். நாம் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து அவர்கள் போர் தொடுத்தால் வீடுகள் நுழைக்கப்படலாம், பெண்கள் சூறையாடப்படலாம், மிகப்பெரிய சேதம் மதீனா சந்திக்கும், விவசாய நிலங்கள் பாதிப்படையலாம். அதனால நாம என்ன செய்யணும் அப்படின்னா போகக்கூடாது. 2வது வழி, நாம எதிர்த்து அடிக்கணும். அவங்கள நாம முன்னேறி போய் அவர்களை அடிக்க வேண்டும். இந்த 2 வழிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. நபி அவர்கள் யோசிச்சு தீர்க்கமான ஒரு முடிவெடுத்தார்கள். ஏறி போய் அடிக்கிறது தான் கரெக்ட், கிளம்பி போய் அடிக்கிறது தான் கரெக்ட். நபி அவர்கள் மனதில் உறுதி எடுத்து விட்டார்கள். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு எடுத்துட்டாங்க. சஹாபாக்களுக்கு என்ன இன்னும் புரியல. இப்ப சஹாபாக்கள் கிட்ட வேகமா ஆலோசனை கூட்டுறாங்க. இது வார் ரூம், ராணுவ நடவடிக்கையின் ஆலோசனை. உயர் தலைவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை கூட்டுறாங்க. நான் இப்படி நினைக்கிறேன், தான் மனசுல நினைச்சதை சொல்றாங்க. நாம போனோம் அப்படின்னா கண்டிப்பா மதீனா வரை வந்து நம் மீது அவர்கள் அடி எடுப்பார்கள், அடிச்சிருவாங்க. இப்ப நம்ம திரும்பி போறது சரியில்லை, அதனால நாம ஏறி போய் அவர்களை அடிப்பதுதான் சரி என்று நான் முடிவு செய்திருக்கின்றேன், நீங்கள் என்ன சொல்றீங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் பேசிய போது குறைஷி மக்கள், குறைஷி குல தலைவர்கள் பேசினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, ஏனைய தலைவர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு பனி இஸ்ரவேல் அந்த பலஸ்தீனுடைய எல்லையில் அமர்ந்து கொண்டு நீங்களும் உங்களுடைய ரப்பும் போய் போர் புரியுங்க, நாங்க இங்கே இருக்கிறோம், வெற்றி பெற்றீங்கன்னா சொல்லி அனுப்புங்க, உள்ள வரும், இல்லைன்னா நாங்க இப்படியே எங்க வழியை பார்த்துக்கிட்டு வேற பக்கம் போயிடுறோம் என்று சொன்னார்களே. அப்படி நாங்க சொல்லுவோம்னு நினைச்சீங்களா? அப்படி ஒருபோதும் சொல்ல மாட்டோம். நாங்க உங்களோட வர இருக்கின்றோம், நீங்க எங்க கூப்பிட்டு போய் போர் புரிய தயாரானாலும் நாங்கள் உங்களோடு போர் புரிவோம், நாங்கள் அந்த பனி இஸ்ரவேலுடைய மக்கள், நாங்கள் அல்ல என்று தீர்க்கமாக சஹாபாக்கள் பேசினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அளவு கடந்த சந்தோஷம். இருந்தாலும் சஹாபாக்களே, நான் எடுத்திருக்கக்கூடிய முடிவிற்கு நீங்கள் பதில் கொடுங்கள், நீங்கள் பதில் கொடுங்கள், நீங்கள் பதில் கொடுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் கேட்கிறார்கள். நபி அவர்களுடைய விஷயம் என்ன? இந்த பேசினவங்க முஹாஜிரீன்கள், மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்களே அவங்க. ஆனா இந்த போரில் பாதிப்படைய போறது யாரு? பெரிய அளவுல அன்சாரிகள். அன்சாரிகளுடைய பொருள்கள் பாதிப்படைய போகின்றன. அன்சாரிகள் ஷஹீதாக்கப்பட்டால் அன்சார் மதீனாவுக்கு மிகப்பெரிய நஷ்டம் இருக்கின்றது. பதில் யார்கிட்ட இருந்து வேணும்? அன்சாரிகளிடம் இருந்து பதில் வேணும் என்பதை மிக தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து நின்று, அல்லாஹ்வின் தூதரே, வீடுகளில் உங்களை அழைத்து வந்து உங்களுக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து இத்தோடு நிறுத்திக் கொள்வோம் என்று நீங்கள் அன்சாரிகளை நினைத்தீர்களா? அன்சாரிகளின் சார்பாக நான் பேசுகின்றேன், அன்சாரிகளின் சார்பாக நான் உங்களுக்கு பதில் அளிக்கின்றேன். அன்சாரிகள் கிட்ட தானே நீங்க பதிலை எதிர்பார்க்கிறீங்க, நான் உங்களுக்கு பதில் அளிக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு ஸஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களை எவ்வளவு தூரம் அழைத்து கொண்டு சென்றாலும் நாங்கள் உங்களோடு வர தயாராக இருக்கின்றோம். நீங்கள் விரும்பிய இடம் வரைக்கும் எங்களை அழைத்து செல்லுங்கள். நீங்கள் யாரோடு எந்த இடம் வரைக்கும் விரும்புகிறீர்களோ அந்த இடத்தை நாங்கள் விரும்பி வருவோம். நீங்கள் யாரோடு உறவு வைத்துக் கொள்கிறீர்களோ அவர்களோடு நாங்கள் உறவு வைப்போம். நீங்கள் யாரை வெறுத்து ஒதுக்குகின்றீர்களோ அவர்களை நாங்களும் வெறுத்து ஒதுக்கி முறித்துக் கொள்வோம். நீங்கள் எங்களிடமிருந்து எதை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் எதை வேண்டுமானாலும் எங்களுக்காக கொடுங்கள். எங்களிடம் இருந்து எங்களுக்காக நீங்கள் கொடுப்பதை விட எங்களிடமிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்வதையே நாங்கள் விரும்புகின்றோம். சுப்ஹானல்லாஹ், மைனூட்டான வார்த்தை இருக்கு இதுல.
மைனூட்டான வார்த்தை இருக்கு. ஊர்ல உக்காந்துக்கிட்டு இதை பேசினாக்கா செல்வத்தை எடுத்துக்குங்க, பொருளை எடுத்துக்குங்க, விவசாயத்து நிலத்தை எடுத்துக்கங்கன்னு அர்த்தம். போர்க்களத்துக்கு போலாமான்னு சொல்லி கேட்கும் போது எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள்னா என்ன அர்த்தம்? உயிரை எடுத்துக்கொள்ளுங்கள், பிரச்சனை இல்லை. நாங்கள் இறந்தால்தான் எங்களுடைய ரத்தத்தின் மீது இந்த தீன் நிற்கும் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய காயம் இதற்கு பின்புதான் ஆகும் என்றால் எங்களுடைய உயிர் போகட்டும், அன்சாரிகளுடைய உயிர் போகட்டும், ஒட்டுமொத்த அன்சாரிகளுடைய ரூஹ் பிரியட்டும், பிரச்சனை இல்லை. ஆனால் தீன் நிலைத்து நின்றாக வேண்டும் என்பதை எவ்வளவு தெளிவா சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேசுறாங்க பாருங்க. தொடர்ந்து பேசுகிறார்கள். நீங்கள் எங்களை தின்தான் என்ற பகுதியில் இருக்கக்கூடிய பர்த் என்று சொல்லக்கூடிய அது வரைக்கும் அழைத்து சென்றாலும் நாங்கள் வருவோம். ஏன்னா அந்த இடத்துல ஊர் கிடையாது, அது ஒரு எல்லை, காட்டுப்பகுதி, பொட்டல் காடு. அது வரைக்கும் நீங்கள் அழைத்து சென்றாலும் ஏன் எதற்கு என்று கேட்காமல் வருவோம். பத்ருக்கு அந்த பக்கம் கடந்து சென்றால் மக்கா மதீனா வழி இல்லாம அந்த பக்கம் போனா கடல் இருக்கு, அதை பேசுறாங்க. நீங்கள் எங்களை அழைத்து கொண்டு கடலில் மூழ்கினாலும் ஏன் எதற்கு என்று கேட்காமல் உங்களுக்கு பின்னால் வந்து நாங்களும் கடலில் மூழ்குவோம், இதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீர தீரமாக முழக்கமிட்டதும் இந்த சூளுரையை பார்த்ததற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனந்தம் அடைந்தார்கள், மனதால் மகிழ்ச்சி அடைந்தார்கள், அவருக்காக துஆ செய்தார்கள், பின்பு அல்லாஹ்விடத்தில் உதவி செய்தார்கள். இப்போ இந்த நேரத்தில் நபி அவர்கள் ஒரு சுப செய்தியை சொல்றாங்க. இந்த சுப செய்தி அல்லாஹ்விடமிருந்து நபி அவர்களுக்கு எப்போதோ கிடைத்து விட்டது. இப்படி சஹாபாக்கள் கிட்ட இந்த பதிலை வாங்கியதற்கு பின்னால் இந்த சுப செய்தியை சொல்கின்றார்கள். நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டும், உங்களுக்கு ஒரு நற்செய்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். 2 கூட்டங்களில் ஒரு கூட்டத்திற்கு அல்லாஹு தாலா வெற்றியை வாக்களித்திருக்கின்றான். அது நமக்கு தான் அல்லாஹு தாலா வெற்றியை கொடுத்திருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நாம் செல்ல போகும் இந்த படை வெல்ல போகின்றது என்பதை சொல்லியதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய எதிரிகள், விரோதிகள், துரோகிகள், அந்த முஷ்ரிக்குகள், குஃபார்கள், குறைஷிகள் வெட்டுண்டு சிதறுண்டு கிடப்பதை பார்ப்பதை போன்று நான் இப்போதே பார்க்கின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இந்த பேச்சிற்கு பின்னால் இந்த இடத்தை இந்த நேரத்தில் இதை சொன்னார்கள். இது மட்டும் இல்லாமல் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஆலோசனை நடத்தியவுடன் இப்ப கண்காணிக்கும் பணியில இறங்குறாங்க. இப்ப மோதா துணிஞ்சாச்சு, அவர்களோடு போர் புரிய வேண்டும். இப்போ ஆள் அனுப்புறாங்க, உளவாளிகளை அனுப்பி அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எவ்வளவு வந்திருக்கிறாங்க, என்ன வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி ஆள் அனுப்புறாங்க. ஆனா அதுல செய்தி பெருசா எதுவும் கிடைக்கல. ஆனால் இந்த நேரத்தில் ஒரு வயது முதிர்ந்தவரை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்கிறாங்க. இப்ப இந்த வயது முதிர்ந்தவர்கிட்ட நபி அவர்கள் பேச்சு கொடுத்து பேசுறாங்க. அவர் பேசுறாரு, நீங்க யார், நீங்க எதுக்காக வந்திருக்கிறீங்க? அநேகமா குறைஷிகளோடு மோதுவதற்காக மதீனாவில் இருந்து ஒரு முஸ்லிம் கூட்டம் கிளம்பி இருக்கின்றது என்று நான் கேள்விப்பட்டேன். அந்த கூட்டத்தில் கட்டுப்பட்டவரா நீங்கள் என்று அவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் பேசுறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, குறைஷிகளுடைய கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுது இல்ல, அவங்க எத்தனை பேருன்னு எனக்கு சொல்லுங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு எனக்கு சொல்லுங்க, அவங்க கிட்ட ஆயுதம் பலம், படைபலம் என்னென்ன இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க. நீங்க அதை சொல்லாத வரைக்கும் நீங்க கேட்கிற எந்த கேள்விக்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அவர் லாஸ்ட் கேள்வி கேட்கிறாரு, நீங்க எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார் திரும்ப திரும்ப. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் தண்ணீரில் இருந்து, நீரில் இருந்து வந்திருக்கிறோம் என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்து மறைந்து விட்டார்கள். நீரில் இருந்து வந்திருக்கிறோம் என்பது மிக அழகான ஒரு தத்ரூபமான வார்த்தை. அதாவது அல்லாஹு தஆலா ஒவ்வொரு உயிரையும் நீரில் இருந்துதான் படைத்தான் என்று சொல்லக்கூடிய இந்த குர்ஆனுடைய வசனம் போர்க்களத்தில் பொய் பேசலாம் என்று இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் கூட பொய்யை பேசாமல் குர்ஆனுடைய வசனத்தை மையமாக வைத்து மெய் பேசி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பின்பு இதே போன்று அவர்கள் புறத்திலிருந்து ஆள் வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்காணிச்சு எடுத்துக்கிட்ட செய்தி இது.
ஆனா நபி அவர்களுக்கு இதுவரைக்கும் குறைஷி கூட்டத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட என்ன இருக்கு எதுவுமே தெரியாது. மக்காவிலிருந்து ஒரு படை கிளம்பி இருக்கின்றது தெரியும். அந்த படை நம்மளை தாக்குவதற்காக வரும் என்பது தெரியும். ஆனா எவ்வளவு பேரு, எப்படி இருக்கிறாங்க, எவ்வளவு ஒட்டகம் அவங்க கிட்ட இருக்கு, எவ்வளவு குதிரைகள் இருக்கு, எவ்வளவு கவசங்கள் இருக்கு, எதுவுமே தெரியாது. அவர்களிடமிருந்து 2 உளவாளிகள் முஸ்லிம்களை பார்ப்பதற்காக வராங்க. வந்தவங்க மாட்டிக்கிட்டாங்க, சஹாபாக்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அவர்களை பிடிச்சு சஹாபாக்கள் அடி அடி அடின்னு சொல்லி அடிக்கிற நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கூடாரத்தில் இருந்து வந்து சஹாபாக்களிடமிருந்து அவர்களை விடுவித்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. அடி வாங்கின அந்த மக்கள் கிட்ட சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அரண்டு போயிட்டாங்க. அவங்க தோளின் மீது கை வச்சு பேசினாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இவங்க தான் போர்க்களத்தில் சந்திக்க இருப்பவர்கள். நபி அவர்கள் அவர்களிடத்தில் சாப்பிட்டீர்களா என்று பேசுறாங்க, தோள் மேல கை வச்சு பேசுறாங்க, சில விஷயங்களை பேசுகிறார்கள். எனக்கு சில செய்திகளை சொல்லுங்கள், குறைஷி மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க எனக்கு சரியா தெரியாது அப்படின்றார்கள். பின்பு கேட்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்க கிட்ட எத்தனை ஒட்டகம் இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க. அதுவும் எனக்கு தெரியாது. சரி அப்படியா, சாப்பிடுறதுக்கு எத்தனை ஒட்டகத்தை அறுக்கிறாங்கன்னு எனக்கு சொல்லுங்க. அப்போ அவர் அதை சொன்னாரு, 9 அல்லது 10 ஒட்டகங்கள் டெய்லி அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் புன்முறுவலோடு, இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே இவங்களை போட்டு அடி அடி நடிச்சுங்க, குறிச்சிக்குங்க. கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 பேர் வந்திருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு 9 - 10 ஒட்டகங்கள் அறுக்கப்படுகின்றது என்றால் 1000 பேர் கொண்ட படை நம்மளை தாக்குவதற்காக வந்திருக்கின்றது என்ற செய்தியை எடுத்துக்கொண்டு திருப்பி அனுப்பிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போன பிறகு அந்த நேரத்தில் நபி அவர்கள் அவர்கிட்ட லாஸ்டா ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்களுடைய படையில யார் யார் இருக்கிறான்னு எனக்கு சொல்லுங்க. அபூஜஹல் வந்திருக்கிறாரா? ஆமா வந்திருக்கிறார். இப்ப இன்னார் 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 யாரெல்லாம் நபி அவர்களுக்கு மிகப்பெரிய விரோதிகளாக இடையூறு தருபவர்களாக இருந்தார்களோ இவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்களா என்று கேட்டதும் ஆமா இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க, இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. இப்ப நபி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, தோழர்களே, மக்கா தன்னுடைய ஈரக்கொலையை உங்களின் முன்னால் கொண்டு வந்திருக்கின்றது, தயாராகுங்கள் அப்படின்னாங்க. அபு செம்ம வேட்டை இருக்கு நமக்கு. மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் இந்த 1000 பேர்ல வந்திருக்கிறாங்க. கரெக்ட் நோட் பண்ணி கொடுக்கிறாங்க நபி அவர்கள். தலைவர்களை முடிக்கணும். சுசகமான வார்த்தை, மக்கா தன்னுடைய ஈரக்கொலையை கொண்டு வந்திருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரை நீங்க கொல்றீங்களோ இல்லையோ இவர்களை குறிவைங்க, இவர்களை கொன்று புதைக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுட்பமாக பேசுறாங்க இந்த இடத்துல. அதே போன்று அன்று இரவு, நாளை போர்க்களத்தில் சந்திக்க போகின்றார்கள். அன்று இரவு, அந்த இரவு நாள் நல்லா யோசிச்சுக்குங்க. அந்த இரவு தான் கிட்டத்தட்ட இந்த இரவாக இருந்திருக்கலாம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாக. அல்லாஹ் மிக அறிந்தவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து பிறை 12ஆம் தேதி கிளம்பினார்கள். பிறை 12ஆம் தேதி கிளம்பினார்கள். இந்த பத்ருக்களத்தினுடைய இடத்திற்கு பிறை 17, 16 வந்து சேர்ந்தார்கள். இன்றைய இரவு அன்றைய இரவாக இருக்கலாம், அல்லாஹு அலம். அந்த இரவில் அல்லாஹு தஆலா ஒரு மழையை பொழிய வைத்தான். அந்த மழை பொழிவு என்பது முஸ்லிம்களுக்கு மென்மையான மழையாக இருந்தது, இறை மறுப்பாளர்களுக்கு மிகப்பெரிய அடைமழையாக இருந்தது. இந்த முஸ்லிம்களுக்கு பெய்யப்பட்ட மழையை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் பேசுறான், மிக அழகாக பேசுகின்றான். சூரத்துல் அன்ஃபாலில், இத் யுகஷீகுமுன் நுஆஸ அமனத்தன் மின்ஹு வயன்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மாஅன் லியுطஹிரகும் பிஹி வயுذஹிப அன்குமுர் ரிஜ்ஸ ஷைத்தான் லியர்பித அலா குலூபிக்கும் வயுஸப்பித பிஹி அக்தாமக்கும். இன்றைய தினத்தினுடைய மழையில் இந்த போருக்காகவே அல்லாஹ் இறக்கிற காரணத்தை பேசுறான். மழை பொதுவா இறங்குச்சுன்னா அதுல உணவு இருக்கு, உலக மக்கள் எல்லாருக்குமே பல புற்பூண்டுகள் முளைக்கும், இது பொதுவான மழை. இந்த மழை இந்த போருக்காகவே இறக்கப்பட்டதை போன்று அல்லாஹ் தஆலா பேசுறான் மிக தெளிவாக. இறக்கப்பட்ட அந்த மழை முஸ்லிம்களுடைய மனதை அமைதிப்படுத்தியது. அப்புறம் கிரவுண்ட் பிச்சை சமமாக்குச்சு. நாளைக்கு நடக்க போற போருக்கு அல்லாஹ் தஆலா பிச்சை சரி பண்ணி கொடுக்கிறான். நமக்கு தெரியும், பவுலிங் பிச்சு, பேட்டிங் பிச்சு. மழை பெஞ்சாக்கா போட்டு மூடுவாங்க,
சில பேருக்கு விக்கெட் அதிகமா விழுந்துகிட்டே இருக்கும், அது பவுலிங் பிச்சுன்னுவாங்க. சில பேர் மட்டையை விளாசி எடுப்பாங்க, அது பேட்டிங் பிச்சுன்னுவாங்க. இங்க பாருங்க, அல்லாஹு தாலா இந்த பிச்சை, இந்த மழையை கொண்டு மிக அழகாக செய்கின்றான். இவர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மிதமான மழை, அது அலசல் புலசாக மணலாக இருந்ததை மிக அழகாக சமம் செய்தது. அந்த பக்கம் சேரும் சகதி ஆயிடுச்சு அடைமழையில. அவர்கள் தங்கி இருந்த பகுதி அவர்களுக்கு இடையூறு தரும் விதமாக அது மாறிவிட்டது. அல்லாஹ் தஆலா பேசுறான். அதே போன்று முஸ்லிம்களுக்கு ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுத்தது அன்று இரவு, ஒரு மென்மையான தூக்கம். அந்த தூக்கம் நல்லா தூங்கி எழுச்சி உடம்பும் மைண்டும் மனதும் ரெஃப்ரெஷ்ஷா இருந்தா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு ரெஃப்ரெஷ்ஷை அல்லாஹ் தஆலா இந்த 300 சொச்சம் சஹாபாக்களுக்கும் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதே போன்று இந்த மழை உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை சுத்தம் செய்து விட்டது. ஷைத்தானுடைய எந்த கள்ள கபட குரோதம் எண்ணமும் இங்கே இல்லை. நீங்கள் இந்த போர்க்களத்தில் நிற்பது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவிற்காகவே தவிர வேற எந்த நோக்கத்திற்காகவும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா மனதை தூய்மையாகவும் ஆக்கிவிட்டான். இப்படிப்பட்ட ஒட்டுமொத்த ஓவர் சேஞ்சை ஓவர் நைட்டில், ஒரே நைட்டில் இந்த மழையை கொண்டு அல்லாஹ் தஆலா நிகழ்த்தி காட்டினான். இந்த மழை பொழிந்தது. இது முஸ்லிம்களுக்கு ஆதரவாகவும் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மிகப்பெரிய கடுப்பாகவும் இது இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதே போன்று இப்போ நடப்பது என்ன? அடுத்தது அவர்களுடைய நிலை, இவர்களுடைய நிலை, இந்த இரண்டு நிலையும் நம்ம நல்லா பார்க்கணும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பத்ர முன்னோக்கி இருக்கிறாங்க, அவர்களும் பத்ருக்களத்தை முன்னோக்கி இருக்கின்றார்கள். இப்ப நபி அவர்கள் செல்லக்கூடிய அந்த இரவு ஒரு இடத்தில் சென்று இறங்கினார்கள். இறங்கி இந்த இடத்தில் நாம் அமைத்துக் கொள்ளலாம், கூடாரமிட்டுக் கொள்ளலாம், இந்த இடத்தில் இந்த மைதானத்தில் போர் வைத்துக் கொள்ளலாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவு செய்யும் போது இந்த நேரத்தில் தான் மிக அழகான ஒரு முடிவை அல் ஹுபாப் இப்னுல் முன்திர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக தெளிவாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, இந்த இடத்தில் போர் புரிய வேண்டும் என்பது உங்களுடைய யோசனையா, வஹியா, அல்லாஹ் கிட்ட இருந்து வந்த யோசனையா, அல்லது நீங்களாக முடிவெடுக்கக்கூடிய உங்களுடைய யோசனையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹி வரல, நானா தான் சொல்றேன். அப்படி என்றால் இதைவிட சிறந்த யோசனை என்னிடத்தில் இருக்கின்றது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனா பத்ர் என்ற களம் அங்கு இருக்கின்றது. அங்கு பலதரப்பட்ட நீர்நிலைகள் இருக்கின்றது. அந்த நீர்நிலைகள், ஒரு நீர்நிலையை நாம் வைத்துக்கொண்டு பெரிய நீர்நிலையாக அமைத்துக் கொண்டு தண்ணீரை நாம சேவ் பண்ணிட்டு மற்ற எல்லா நீர்நிலைகளையும் நம்ம அழிச்சிடலாம். அப்ப அவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் போய்விடும். நாளை போர்க்களத்தில் நாம கிட்ட தண்ணீர் இருக்கும். இது நமக்கு பிளஸ், அவர்களுக்கு மைனஸ். இதை செய்து கொள்ளலாம். இவர் போர் யுத்தில ரொம்ப தீர்க்கமானவர், ஏற்கனவே போர் எப்படி செய்யணும்ன்ற தந்திரம் நுணுக்கம் தெரிந்தவர் அல் ஹுபாப் ரலியல்லாஹு அவர்கள். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவேற்றார்கள், செவிமடுத்தார்கள், இந்த யோசனையை கேட்டுக்கொண்டார்கள், நகர்ந்து சென்றார்கள். இப்படியே செஞ்சுக்கலாம். இதுல இருந்து நமக்கு இன்னொரு விஷயமும் புரியுது. நீங்க சஹாபி, நான் நபி அப்படின்னு நபி அவர்கள் சொல்லல. சொன்ன யோசனை சரியாக இருந்தால் அதை ஏற்று இருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நபி அவர்கள் முன்னேறி சென்றார்கள். அதே போன்று பத்ருக்களத்திற்கு பக்கத்தில் கூடாரம் அமைத்தார்கள். நீர்நிலைகள் ஒன்றை மட்டும் வைத்துக் கொண்டு ஒட்டுமொத்த நீர்நிலைகளையும் அழித்து விட்டார்கள். இது முஸ்லிம்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸாக அமைந்தது. இதே போன்று சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க ஒரு யோசனை சொன்னாங்க. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களோடு கீழ் இருக்க வேண்டாம், உங்களுக்கு ஒரு பரணி வீட்டை நாங்கள் ஏற்படுத்துகின்றோம். நீங்க மேல இருந்துகிட்டு களத்தை நோக்க வேண்டும், களத்தை பார்க்க வேண்டும், நாங்க எப்படி போர் புரிய வேண்டும், எப்படி முன்னேற வேண்டும் என்பதை நீங்கள் அங்கிருந்தே எங்களுக்கு கட்டளை பிறப்பியுங்கள். அல்லாஹு தஆலா நீங்கள் சொன்னதை போன்று வெற்றியை கொடுத்து விட்டால் இன்ஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். ஒரு வேளை அல்லாஹு தஆலா இதில் வேற ஏதேனும் நாடி இருந்தால், அப்படின்னா என்ன அர்த்தம்? நாங்க எல்லாருமே இறந்து போயிட்டோம். நீங்க பரணி வீட்டுல மேல இருக்கும்போது நாங்க எல்லாருமே ஒருவேளை மௌத்தாகி விட்டால், இந்த பரணி வீட்டிற்கு கீழாக உங்களுக்காக ஒரு குதிரையை நாங்கள் வைக்கின்றோம். இந்த பரணி வீட்டை சுற்றி உங்களை பாதுகாப்பதற்காக அன்சாரி இளைஞர்கள் இருப்பார்கள். நீங்கள் இறங்கி இந்த குதிரையின் மூலமாக மதீனாவிற்கு நீங்கள் சென்று விடலாம். நாங்கள் இங்கு கொல்லப்பட்டதை நினைத்து நீங்கள் கவலை அடைய வேண்டாம்.
மீதம் இருக்கக்கூடிய அன்சாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள், இந்த தீனை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் உங்களோடு பாடுபடுவார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த இந்த யோசனையும் அந்த இடத்தில் நிலைநிறுத்தப்பட்டது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த இரவு தங்கினார்கள், இஷா தொழுதார்கள். அன்றைய தினத்தில் இன்னொரு நிகழ்வும் நடந்தது. அந்த பக்கம் அவர்களும் பத்ருக்கு அருகாமையில் வந்தார்கள். வந்து பார்த்தாக்கா தண்ணி எங்கேயுமே இல்லை, எந்த இடத்திலும் தண்ணீர் இல்லை. ஆனா அவங்களுக்கு தண்ணி பிரச்சனை வந்துருச்சு, தண்ணி இல்லை. இப்ப தண்ணிக்காக ஓடுறாங்க, வர்றாங்க, இங்க போறாங்க, அங்க போறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல. உத்துபா என்பவர் கிட்ட சொன்னாங்க. உத்துபா என்பவர் மிகுந்த யோசனை இருப்பவர். இவர் சொன்னா மக்கள் செவிமடுப்பாங்க அப்படின்றதுனால அவர்கிட்ட போய் சொன்னாங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, தண்ணி தேவைப்படுது. அப்போ அவர் சொன்னார், என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு, ஆனா அந்த யோசனையை நான் சொன்னால் நீங்கள் செவிமடுக்க மாட்டீர்கள், அதை கேட்க மாட்டீர்கள் அப்படின்னாங்க. அப்போ அவங்க எல்லாம் சொன்னாங்க, இல்லை இல்லை, எங்களுக்கு இப்ப தண்ணி வேணும், நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்கிறோம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட தண்ணி இருக்கு, நீங்க போய் கேளுங்க, தண்ணி தருவாரு. அப்ப இவங்க திரும்பிட்டாங்க. எங்க, நாளை காலையில அவரோடு சேர்ந்து போர் புரிய போறோம், அவர்கிட்ட போய் தண்ணி கேட்டா தண்ணி தருவாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவன், நீங்க போங்க, தருவாங்க. அதே போன்று அவர்கள் வந்தார்கள். ஒரு சிலர் வந்தார்கள் தண்ணீர் எடுப்பதற்காக. சஹாபாக்கள் அவர்களை வழிமறித்து நின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை நீர் எடுக்க விடுங்கள், தண்ணீர் எடுக்க விடுங்கள் என்று சொன்னார்கள். இது ஒரு செய்தி. இன்னொரு செய்தி சொன்னார்கள், இவர்கள் எல்லாம் போரில் கொல்லப்பட போகின்றவர்கள். ரெண்டு விஷயத்தை சொன்னாங்க. இவர்கள் போரில் கொல்லப்பட போகின்றார்கள் என்றும் சொன்னார்கள், தண்ணீர் எடுக்க விடுங்கள் என்றும் சொன்னார்கள். அதிலிருந்து ஒரே ஒருவர் மட்டும் தப்பித்தார். வாழ்நாள் முழுக்க அவர் பின்னால் இஸ்லாத்தில் வந்தார். வாழ்நாள் முழுக்க பத்ரு களத்தில் என்னை பாதுகாத்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்வார், அவர் உயிரோடு இருந்த காலம் எல்லாம். இப்ப இந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இரண்டு பதில்களும் மிக தெளிவாக நமக்கு ஒரு செய்தியை புரிய வைக்கின்றது. ஒன்று, அவர்களை விடுங்கள் என்று சொன்னது எதிரிகளாகவே விரோதிகளாகவே இருந்தாலும் நபி அவர்களுக்கே உரிய பாணி, கருணை மிக்கவர்கள், ரഊஃபுர் ரஹீம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்பதில் எந்த குறையும் இந்த இடத்தில் வைக்கல. போர் இன்னும் ஸ்டார்ட் ஆகல, தண்ணி கேட்கிறாங்க, தண்ணி கொடுங்க. இரண்டாவது, நாளை அவர்கள் மௌத்தாக போகின்றார்கள் என்ற முன்னறிவிப்பும் செய்கின்றார்கள். இது நபி அவர்கள் நபிதான் என்பதற்கான சான்று. இப்ப தண்ணி எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. தண்ணி எடுத்துட்டு அங்க போனதற்கு பின்பு சில நிகழ்வுகள் நடக்கின்றது. அங்க தண்ணி எடுக்க போனதற்கு பிறகு அங்கிருந்து ஒருவர் உளவாளி வருகின்றார். அவர், நீங்க போய் சுத்தி பாருங்க, முஹம்மதுடைய படை எப்படி இருக்குது, எப்படி கூடாரமிட்டு இருக்கின்றார்கள், எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க அப்படின்ற இந்த செய்தியை கேட்டு அனுப்புகின்றார்கள். ஒருவர் வரார், எல்லாவற்றையும் சுத்தி பார்க்கிறார். அந்த பக்கம் இந்த பக்கம் கண்ணு கெட்டும் தூரம் வரைக்கும் எல்லா இடத்திலும் சுற்றி பார்த்து விட்டு குறைஷி மக்களிடத்தில் சென்று சொல்கின்றார், வெறும் 300 பேர் தான் இருக்கிறாங்க, வெறும் 70 ஒட்டகம் தான் இருக்கு, 2 குதிரை தான் இருக்கு, உடைஞ்சு போன வாட்கள், துருப்பிடித்த ஈட்டிகள், வளைந்து போன கேடயங்கள் இதுதான் இருக்கு. ஆனால் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய வாள்கள் தான் அவர்களுடைய பாதுகாப்பு என்று நான் உணர்கின்றேன். முஸ்லிம்கள் வெறுமனே சாதாரணமாக வரவில்லை, அவர்கள் மரணத்தை சுமந்து வந்திருக்கிறார்கள். உண்டு இல்லைன்னு சொல்லி பார்க்காம விட மாட்டாங்க. அவர்களை பார்த்தால் அப்படித்தான் தெரிகின்றது. நம்மோடு மோதக்கூடிய நேரத்தில் அவர்கள் உயிரை துறப்பதற்கு முன்னால் நம்மை வெட்டிவிட்டுத்தான், நம்மை கொன்றுவிட்டுதான் அவர்கள் இறப்பார்கள் என்பதை நான் உறுதியாக சொல்கின்றேன் என்ற இந்த செய்தியை இந்த உளவாளி சென்று சொன்னதும் மீண்டும் குறைஷி மக்களுக்கு மத்தியில் ஒரு பிளவு ஏற்படுகின்றது. அந்த நேரத்திலும் உத்பா அக்னஸ் என்று சொல்ல உத்பா அந்த நேரத்தில் ஆலோசனை சொல்கின்றார், போயிடலாம், தேவையில்லை, முஹம்மதை கொன்று நாம் என்ன செய்ய போறோம் என்று சொல்லிய அந்த நேரத்தில் அபூஜஹல் விடல, இல்லை, நாம் சென்று அவரோடு போர் புரிந்துதான் ஆக வேண்டும், நீங்க ஏன் பயப்படுறீங்க, அவர் பயந்துட்டாரா என்ன என்று ஆலோசனை சொன்னவரை கேவலமாக பேசி அபூஜஹல் இந்த மக்களை மீண்டும் உத்வேகப்படுத்துகின்றார். இப்படியே இரவு கழிந்தது, பகல் வந்தது. நேருக்கு நேர் 2 படைகளும் சந்திக்கிறார்கள். இவர்களும் அவர்களும் கண்ணு கெட்டும் தூரம் வரைக்கும் கண் கூட பார்த்துக்கிறாங்க. நடுவுல மைதானம். இப்ப 2 பேரும் நேர் எதிரே அவர்களுடைய ராணுவ பலத்தை அவர்கள் தயார் செய்கின்றார்கள்.
அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை இராணுவ நடவடிக்கையில் நிறுத்தி வைத்து நபி அவர்கள் தங்களுடைய படைகளை தயார் செய்கின்றார்கள். இருவர்களும் நேருக்கு நேர் மோதப் போகின்றார்கள். இந்த மோதல் எப்படி இருக்க போகின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக